Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா 14 ஜூன் 2025 yesterday நடந்த RRB NTPC ல கேட்ட GK क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க ஜூன் 5 ல இருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் நடந்த எக்ஸாமோட அனாலிசிஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுல கேட்ட GK क्वेश्चंस எல்லாமே படிச்சிட்டு அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸும் ரிவைஸ் பண்ணிட்டு லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிச்சிட்டு போனீங்க அப்படினா உங்களுக்கு GK செக்ஷன் வந்து ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். ஏனா முந்தின ஷிஃப்ட்டோட क्वेश्चंस பாத்தீங்கன்னா ஒரு 3 ல இருந்து 4 क्वेश्चन வரைக்கும் அப்படியே ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே படிக்கும்போது ஓவராலா உங்களால ஒரு 8 ல இருந்து 10 क्वेश्चन வரைக்கும் அட்டெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை நல்லா தரோவா படிக்கும்போது ஒரு 15 क्वेश्चन வரைக்கும் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். ஓவராலா இந்த அனாலிசிஸ் எல்லாம் பண்ணும்போது உங்களால 40க்கு ஒரு 25 क्वेश्चन வரைக்குமே ஜிகேல வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மென்ட். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் குரூப் டி யோட டெஸ்ட் பேட்ச் NTPC யோட டெஸ்ட் பேட்ச்க்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நீங்க கரண்ட் அஃபேரோட PDF கோர்ஸ் குரூப் டி யோட டெஸ்ட் பேட்ச் NTPC யோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படினா 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட் 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். அதே மாதிரி நம்ம ஆப்ல RRB குரூப் டிக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்டும் கொடுத்திருக்கோம். சோ அந்த லைவ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிருங்க. ஏனா அந்த டெஸ்ட் வந்து வெனஸ்டே வரைக்கும் தான் ஓபன்ல இருக்கும். இந்த 4 டேஸ்க்குள்ள டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து பாத்துருங்க. சோ டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு கரண்ட் அஃபேர் அப்படினா I want CA ன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படினா I want test ன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Where is Narcondam Island located? Andaman Nicobar Islands. Okay, Narcondam Island வந்து எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா Andaman Nicobar Islandல இருக்கு. Narcondam Island location in the Andaman Nicobar Islands. So இந்த Narcondam Island எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா Andaman Nicobar தீவுல வந்து இருக்கு. What percentage tax paid in India by the total population? So total populationல எவ்வளவு percentage வந்து tax வந்து பே பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. 5 to 6% வந்து tax வந்து பே பண்றாங்க. அடுத்து பாருங்க, what is finance bill 2025 ஓட finance bill என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, the finance bill 2025 passed by the Lok Sabha include 35 government amendments aimed at implementing the central government's financial proposals for the fiscal year 25 to 26. அதாவது 2025 to 26 financial proposals, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசோட financial proposals எல்லாத்தையுமே implement பண்றது தான் இந்த finance bill-ஓட இது. ஓகேவா? சோ இந்த finance bill-ஓட நோக்கம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, மக்களவை 2025ஆம் ஆண்டு நிதி மசோதாவை நிறைவேற்றியுள்ளது. இதில் கட்டணங்களை பகுத்தறிவுபடுத்துதல் மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட 35 அரசு திருத்தங்கள் அடங்கும். இந்த மசோதா 2025 to 26 நிதியாண்டிற்கான மத்திய அரசின் நிதி திட்டங்களை செயல்படுத்த முயல்கிறது. ஓகே, சோ இதுதான் 2025 ஃபினான்ஸ் பில்லோட நோக்கமே. ஓகேவா? அடுத்து பாருங்க, வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேலியம் நைட்ரேட்? கேலியம் நைட்ரேட்டோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ எதுக்காகனா ஃபியர்லெஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர், ஷி பிளேட் எ வைட்டல் ரோல் இன் கோவாஸ் லிபரேஷன் மூமெண்ட், ஸ்டாண்டிங் ஃபர்ம்லி ஃபார் த காஸ் ஆஃப் ஃப்ரீடம், ஜஸ்டிஸ் அண்ட் டிக்னிட்டி. ஓகே, ஸோ இதுக்காக தான் அவங்களோட அந்த தைரியத்தை பாராட்டி தான் இந்த பத்மஸ்ரீ அவார்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கோவாவின் விடுதலை இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார், சுதந்திரம், நீதி மற்றும் கண்ணியத்திற்காக உறுதியாக நின்றார். ஸோ இதுக்காக தான் அவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட நேம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நேம் வந்து லிபியா லோபோ சர்தேசி. ஓகேவா? சோ இவங்க சர்தேசை. ஓகே, சோ இவங்க வந்து கோவாவை சேர்ந்தவங்க. சோ இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. எதுக்காகனா அவங்களோட தைரியத்துக்காக, கோவாவோட விடுதலை இயக்கத்தில் முக்கிய பங்கு வகிச்சதுனால, சுதந்திரம், நீதி மற்றும் அவங்களோட கண்ணியத்திற்காக இந்த பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்திருக்காங்க. The tri-party struggle for Kannauj were fought by which of the following powers? இது நம்ம NTPC யோட டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு வந்து கொடுத்திருக்கோம். கன்னௌஜுக்கான முத்தரப்பு போராட்டம் பின்வரும் எந்த சக்திகளால் நடத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குர்ஜரா பிரதிகாரா, ராஷ்டிரகுடாஸ், பாலாஸ். ஓகே, சோ இவங்களுக்குள்ள நடந்ததுதான் என்னதுன்னா அந்த கன்னௌஜ் முத்தரப்பு போராட்டம். ஓகேவா? சோ இவங்க 3 பேருக்கு இடையில தான் நடந்திருக்கு. பிரதிகாரர்கள், ராஷ்டிரகுடர்கள், பாலர்கள். ஓகேவா? சோ இது வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்ல உள்ள क्वेश्चन. அதே மாதிரி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் இந்த क्वेश्चन வந்து உங்களுக்கு ஹிஸ்டரியில டீச் பண்ணிருக்கோம். ஓகே, how many countries are there in southern hemisphere? southern hemisphereல எத்தனை countries இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 32 countries வந்து southern hemisphereல இருக்கு. ஓகே, ஸோ
ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்காக நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா Ctrl+N. ஓகேவா? ஸோ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்காக, நியூ ஃபைல் இல்லை, ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபைலாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கான ஷார்ட்கட் என்ன MS வேர்டில் அப்படின்னா Ctrl+O. நியூவாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கானது வந்து Ctrl+N. ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லார்ஜஸ்ட் டெல்டா இன் த வேர்ல்டு. ஓகே, ஸோ உலகின் மிகப்பெரிய டெல்டா எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா. ஓகே, ஸோ ஆப்ஷனில் மேபி சுந்தர்பன்ஸ் டெல்டான்னு இருந்தாலும் கரெக்ட் தான். ஏன்னா இந்த கங்கை பிரம்மபுத்திரா டெல்டாவுக்கு என்னென்ன நேம்லாம் இருக்குன்னா, பெங்கால் டெல்டானாலும் கங்கை பிரம்மபுத்திரா டெல்டானாலும் சுந்தர்பன் டெல்டானாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ த கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா ஆல்சோ நோன் அஸ் த பெங்கால் டெல்டா ஆர் சுந்தர்பன்ஸ் டெல்டா. இந்த கொஸ்டினுமே நம்ம NTPCயோட டெஸ்ட் பேட்ச்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ அண்டர் கிராஜுவேட் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரெக்டாக ஒரு 40 days கிட்ட டைம் இருக்கு. ஸோ நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு NTPCயோட டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டெஸ்ட் பேட்சோட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே ரிப்பீட் ஆயிருக்கு. நம்ம டெஸ்ட் பேட்சை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஸோ சிலபஸ் முடிக்காத ஸ்டூடெண்ட் நம்ம ஆல்-இன்-ஒன் கோர்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு ப்ளஸ் அது போக கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸில் கொடுத்த கரண்ட் அஃபேரையும் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு உங்களால் ஒரு 85 கொஸ்டினுக்கு மேலேயே எக்ஸாமில் அட்டன் பண்ணியிருக்க முடியும். ஓகே, உலகின் மிகப்பெரிய டெல்டா எதுனா கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா. ஸோ இதுக்கு வேற நேம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி மாறும். சில டைம் ஆப்ஷனில் வந்து கங்கை பிரம்மபுத்திரா டெல்டான்னு வச்சிருப்பாங்க, சில நேரம் பார்த்தீங்கன்னா சுந்தர்பன் டெல்டான்னு வச்சிருப்பாங்க, சில நேரம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பெங்கால் டெல்டான்னு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மூணுமே சேம் தான். இதுதான் பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய டெல்டா. ஓகே, ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் பங்களாதேஷில் ரெண்டுக்கும் இடையில வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள், காவேரி ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் இஸ் பிட்வீன். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படி தானே. எந்த மாநிலங்களுக்கு இடையே காவேரி நதிநீர் பிரச்சனை உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில. ஓகே, த டீப்பஸ்ட் ஓசன் ஆஃப் த வேர்ல்ட் இஸ். உலகின் மிகவும் ஆழமான கடல் எது அப்படின்னா பசிபிக் பெருங்கடல். ஓகே, சோடியம் மெட்டல் இஸ் ஸ்டோர்ட் இன். சோடியம் மெட்டலை வந்து எதில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. கெரோசின்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. சோடியம் உலோகம் டேஸில் சேமிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெரோசின்ல சேமிக்கப்படுது. ஓகே, ஸோ இது மண்ணெண்ணெயில் சேமிக்கப்படுகிறது. இந்த கொஸ்டினும் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சோடியம், பொட்டாசியம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிக அளவு ரியாக்ட் பண்ணக்கூடியது. இதை வெறுமனே நாம திறந்த நிலையில வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஈஸியா என்ன ஆயிரும்னா தீப்பிடிச்சிரும். ஸோ அதுக்காக அதை என்ன பண்ணிருக்கோம்னா மண்ணெண்ணெய்க்குள்ள வச்சிருப்போம். ஏன்னா ஈஸியா இப்போ சோடியம் வச்சிருக்கோம் அப்படின்னா வெளியில வச்சிருக்கோம் அப்படின்னா வெளிப்புறத்தில் என்ன இருக்கும், நமக்கு ஆக்சிஜன் இருக்கும். அப்படிதான் அந்த ஆக்சிஜன் கூட வினைபுரி. ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜனோட வேலை என்ன, எரிதலுக்கு துணை புரியும். அப்படிதான். ஸோ தீ எரிதலுக்கு துணை புரியக்கூடியது எந்த வாயு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். அப்படிதானே. அப்போ நீங்க சோடியமோ இருக்கட்டும் பொட்டாசியமா இருக்கட்டும் வெறுமனே எது கூடயுமே மிக்ஸ் பண்ணாம அப்படி வெளியில வச்சிருக்கோம் அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி எளிதா என்ன ஆகிரும், தீ பிடிச்சிரும். ஓகேவா. ஸோ அதனால அதை என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணெண்ணெயில வச்சிருப்பாங்க. ஓகேவா. ஸோ கெரோசின்ல வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ஆக்சிஜன் ஏற்றத்தை தடுப்பதற்காக. ஏன்னா ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சிருச்சு அப்படின்னாலே அங்க என்ன ஆகும்னா அந்த இது வந்து எரிஞ்சிரும். அப்படிதான் ஆக்சிஜன் ஏற்றம் ஆகுது, ஆக்சிஜன் கூட வினைபுரியுதுனால எரிதலுக்கு துணை புரியக்கூடிய வாயு தான் இது ஆக்சிஜன். ஓகே, அப்போ மண்ணெண்ணெயில வைக்கும்போது அது என்ன ஆகும், அது வந்து அப்படி சேஃபா இருக்கும், எரியாது. ஓகேவா. அதுக்காக தான் இந்த சோடியம் பொட்டாசியம் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னா மண்ணெண்ணெயில வச்சிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ட்ரையஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா. இந்தியாவில் மிகவும் வறண்ட நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராஜஸ்தான்ல தான் பாலைவனம் இருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடிய வறண்ட நகரம் எது, இந்தியாவிலே மிகவும் வறண்ட நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய்சல்மர். ஜெய்சல்மர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. கிங் அசோகா became Buddhist after he was horrified with the tyranny of Kalinga war. So அசோகர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு போர் எதுனா கலிங்க போர். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருமே ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூலர் அந்த மாதிரி தான் இருந்திருப்பாரு, ஆட்சி எல்லாமே பண்ணியிருப்பாரு. கலிங்க போர்ல பாத்தீங்கன்னா நிறைய உயிர் சேதம் வந்து அடைஞ்சிருக்கும். அது எல்லாமே பார்த்து மனசு மாறி அவர் எங்க போவாருன்னா புத்த மதத்துக்கு வந்து போவாரு. ஸோ எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த போருக்கு பிறகு அசோகர் வந்து புத்த மதத்தை தழுவினார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கலிங்க போருக்கு பிறகு. ஓகேவா. அது எப்ப நடந்துச்சுன்னா 260 BCல வந்து நடந்துச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த பாறை கல்வெட்டுகள் அதெல்லாமே கொண்டு வருவார் இல்லையா. the primary constituents of LPG. okay, so என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா propane and butane. okay, C3H8 C4H10. ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் ஆர்டிகல் 32 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஆர்டிகல் 32ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. கிராண்ட்ஸ் இண்டிவிஜுவல் டு ரைட் டு அப்ரோச் த சுப்ரீம் கோர்ட் டைரக்ட்லி ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் தயர் ஃபண்டமெண்டல் ரைட். அரசியல் அமைப்போட ஆர்டிகல் 32 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனி நபர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க நேரடியாகவே என்ன பண்ணிக்கலாம், உச்சநீதிமன்றத்தை வந்து அணுகக்கூடிய ஒரு இது அவங்களோட
ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, அடிப்படை உரிமைகளில் ஏதாவது ஒரு இது வருதுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இப்போ நம்ம எல்லா சிட்டிசனுமே ஓகே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, எனக்கா இருக்கட்டும் இல்லை உங்களுக்கா இருக்கட்டும், நம்மளோட அடிப்படை உரிமைகளில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நேரடியாக நம்ம என்ன பண்ணலாம், உச்சநீதிமன்றத்தை அணுகக்கூடியது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, விச் சைனீஸ் டிராவலர். ஸோ இதுவும் நம்ம டெஸ்ட் பேட்ச்லையும் கொடுத்துருக்கோம், ஹிஸ்ட்ரியில் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையும் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கோம். சைனீஸ் டிராவலர் விசிட்டர் இந்தியா டியூரிங் ஹர்ஷவர்தனாஸ் ரூல். ஓகேவா? ஹர்ஷவர்தனா பீரியட்ல இந்தியாவுக்கு வந்த சைனீஸ் டிராவலர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வருவாங்க, ஒவ்வொரு மன்னரோட பீரியட்லையும் ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொருத்தங்க வருவாங்க, அப்படிதானே? ஸோ ஒவ்வொரு போர்ச்சுகீசியர் ஒரு இதுல இருந்து வருவாங்க, சைனீஸ் ஒரு குரூப் வருவாங்க, ஸோ ஒவ்வொருத்தங்களும் வருவாங்க ஒவ்வொருத்தரோட பீரியட்ல. அதுபடி யுவான் சுவாங் இருக்காரு இல்லையா, இந்த யுவான் சுவாங் வந்து யாரோட பீரியட்ல வந்தாருன்னு கேட்டிருக்காங்க. ஹர்ஷவர்தனாவோட பீரியட்ல சைனீஸ் டிராவலர் யுவான் சுவாங் வந்து இந்தியாவுக்கு வருவார். ஓகே, ஹூ எஸ்டாப்ளிஷ்டு விஜயநகரா கிங்டம். விஜயநகரா கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஹரிஹரா 1. ஓகே, ஸோ இவரை வந்து என்ன சொல்லலாம்னா புக்காராயா, ஓகே, ஹக்கா புக்கான்னு சொல்லுவாங்க, ஆல்சோ நோன் அஸ் ஹக்கா அண்ட் புக்காராயா 1ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ விஜயநகரா எம்பையர் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1336. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரா 1 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டிஜிட், ரொம்ப சின்ன டிஜிட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி டிஜிட்னு நம்ம சொல்லுவோம். கம்ப்யூட்டரோட லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா இந்த பைனரி, நம்ம கொடுக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அது வந்து புரிஞ்சுக்கிடும். ஓகே, நம்ம என்ன கொடுத்தாலுமே அது வந்து அதை எப்படி மாற்றிக்கிடும் அப்படின்னா அது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக வந்து அது வந்து மாற்றிக்கிடும். த ஸ்மாலஸ்ட் யூனிட் டேட்டா ஆஃப் கம்ப்யூட்டர் எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பிட்டு. ஓகே, ஸோ அந்த பிட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, பிட்டு வந்து என்னதுன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், பைனரி. ஓகே, ஸோ பிட்டுங்கிறது என்னதுன்னா 0 1 தான் பிட்டு. ஓகே, ஸோ பைனரி ஃபார்மெட்டாக மாற்றிட்டு ஓகே ரெப்ரசன்ஸ் ஏ சிங்கிள் பைனரி டிஜிட் which can be either 0 or 1. zeros and ones வந்து மாத்திக்கிடும். ஓகே, ஸோ இதுதான் கம்ப்யூட்டரோட லாங்குவேஜ். ஓகே, ஸோ ஆல்ரெடி நாம வந்து 14 ஜூன் 2025 கேட்ட சில கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஷிஃப்ட் 1 and 2 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம டிஸ்கஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 2 and 3 கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ எல்லா அனாலிசிஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு ஷிஃப்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின் படிச்சுட்டு போங்க. ஸோ அந்த கொஸ்டின்ல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஷிஃப்ட்டும் நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு ஜூன் 16 எக்ஸாம்னா அதுக்கு முந்தின ஷிஃப்ட்ல ஒரே ஒரு நாள் ஜூன் 14 கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது. ஜூன் 5 14 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையுமே படிச்சுட்டு போகணும். அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போகணும். ஓகே, ஸோ ஏன்னா ஒவ்வொரு டைனஸ்டி கேட்குறாங்க, ஒவ்வொரு இதையும் ஃபவுண்ட் பண்ணவங்க யாருன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் NTPC எழுதிட்டு வந்து சொல்றது என்ன அப்படின்னா, மேம் நான் இது வரைக்கும் படிக்கவே இல்லை, ஜஸ்ட் இந்த லாஸ்ட் 1 வீக்கில் தான் சடனாக எக்ஸாம் டேட் வந்துருச்சு, ஸோ என்ன படிக்கணும்னு தெரியாமல் ஜஸ்ட் யூடியூப்பில் அனாலிசிஸ் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போனேன், இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுனேன், ஸோ நான் முன்னாடியே படிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, எப்போவுமே எக்ஸாம் வந்ததும் அந்த லாஸ்ட் 1 வீக்கில் படிக்கிறது, அந்த லாஸ்ட் 10 நாளில் படிக்கிறது, ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு ப்ரெஷர் ஆகும். அட் த சேம் டைம் எக்ஸாம் கிளியர் பண்ணவும் முடியாது. 10 டேஸில் படித்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறது கஷ்டம். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, அடுத்தடுத்து உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம்ஸ், அதே மாதிரி அடுத்து குரூப் டி எக்ஸாம் இருக்கு, அதே மாதிரி SSC அப்ளை பண்ணிருக்கீங்க, SSC CGL-க்கான எக்ஸாம் இருக்குன்னா இப்பவே படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஒரு 6 மாசம் கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா தான் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அந்த 6 மாசத்துக்குள்ள சிலபஸ் எல்லாமே முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிட்டு ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுக்கணும். இந்த 3ஐயும் கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேவா? அப்ளை பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 100% அப்ளை பண்றாங்க அப்படின்னா 100% ஸ்டூடெண்ட்டும் 100% எஃபோர்ட் போட மாட்டாங்க. இதுல உருப்படியா எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியிலிருந்து படிக்க ஆரம்பிச்சவங்க வெறும் 10% தான் இருப்பாங்க. அந்த 10%லையும் அந்த கன்சிஸ்டன்சியை விடாம ரொம்ப வெறித்தனமா படிக்கிறவங்க ஒரு 5% தான் இருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா கடைசி அந்த 5% தான் என்ன பண்றாங்கன்னா போஸ்டிங் வாங்குறாங்க. அதனால லாஸ்ட் மினிட்ல உட்காந்து இது பண்ணாம ஃபர்ஸ்டே படிக்க ஆரம்பிங்க. குரூப் டிக்கு இன்னுமே டைம் இருக்கு. NTPC கம்பேர் பண்ணும்போது குரூப் டிக்கு பாத்தீங்கன்னா சிங்கிள் எக்ஸாம் தான், CBT மட்டும் தான் இருக்க போகுது. ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும், PET இருக்கும், அதுக்கப்புறம் மெடிக்கல் இருக்கும். குரூப் டியோட கோர் கேஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு, அது ஒரு ஓரமாக போய்கிட்டு இருக்கட்டும். ஸோ நீங்கள் வந்து படிங்க, ஏன்னா அதை நினச்சிட்டே நிறைய பேர் படிக்காமல் இருக்கிறீங்க. ஸோ 10th தான் இப்போ வரைக்கும் குவாலிஃபிகேஷன் 10th தான், அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அப்படியே இனி வருதுனாலும் குவாலிஃபிகேஷன் சேஞ்சஸ் இனிமே தான் சேஞ்ச் பண்ணுவாங்க 10th + ITI. அதனால கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கிடைச்சிருக்கிறதுல அப்படியே உள்ளே போகிற மாதிரி பாருங்க, படிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா எவ்வளவோ பேர் எவ்வளவோ இதை சாதிக்கிறாங்க. நமக்கு இப்போ வயசு வந்து 25 இருக்கலாம், 15 வயசு 18 வயசுலயே எவ்வளோ பெரிய இதெல்லாமோ சாதிக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா ஃபீல்டுலையும் சாதிக்கிறாங்க. அப்போ நாம ஒரு
காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் படிக்க போகிறோம். அதுக்கு நம்ம கையில் ஒரு சிலபஸ் கொடுத்துட்டாங்க. மேக்ஸ்னா இவ்வளோ தான் டாபிக்ஸ், ரீசனிங்னா இவ்வளோ தான் டாபிக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸா இதில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர் இவ்வளோ தான் வரும். அப்போ இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம், அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலைன்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும், நம்மளோட கடமையை கரெக்டாக பண்ணணும், அப்படிதான். ஸோ கரெக்டாக நம்ம படிக்கணும். படித்தோன்னா ரிசல்ட் வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக அமையும். ஓகேவா? ஸோ இனி கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிங்க. எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கும் 2 மாதம் தான் டைம் இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நாளையிலேருந்து சிஜிஎலுக்கான நியூ பேட்ச் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி நாளையிலேருந்து குரூப் டிக்கான நியூ பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இனி இது வரைக்கும் நீங்கள் படிக்கலை அப்படின்னாலும் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம். உங்கள் வீடு தான் கோச்சிங் சென்டர். ஓகே, என்ன கொடுக்குறோமோ அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கையில் ஒரு நோட் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நம்ம ஆப்பில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் டேரெக்டாக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எல்லாமே கவர் ஆகிரும். இந்த ஒரு கோர்ஸ்லேயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ நாளையிலேருந்து இந்த சிஜிஎல் பேட்ச், குரூப் டி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சின்னு எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படித்தாலும் சரி, ஸோ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய கோர்ஸ் என்ன அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நாளைக்கு வரைக்கும் ஆஃபரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நாளைக்கு தான் சிஜிஎலுக்கான நியூ பேட்ச், அதே மாதிரி குரூப் டிக்கான நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நாளைக்குள்ளே ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு 2500 நீங்கள் பே பண்ண வேண்டாம். 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணும், அடுத்து வரக்கூடிய அண்டர் கிராஜுவேட்டுக்கும் எனக்கு கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வேணும், குரூப் டிக்கும் கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு சிஏபிடிஎஃப் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேரும் லாஸ்ட் மினிட்ல உட்காந்து படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். டெய்லி கொடுக்க அப்படி படிச்சிட்டிங்கன்னா கரண்ட் அஃபேரும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி குரூப் டியோட டெஸ்ட், என்டிபிசியோட டெஸ்ட் வேணும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டெஸ்ட் பேட்சோட ஃபீஸு, கரண்ட் அஃபேரோட ஃபீஸும் பார்த்தீங்கன்னா 399 தான். ஓகே, இந்த ஆஃபரில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும், கிளாஸஸ் பற்றி டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஓகேவா? அது மாதிரி நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ தான் 18 வயசு ஆகுது அப்படின்னா இப்போவே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக இப்போவே எஃபர்ட் போட ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல வேலையில் போய் செட்டில் ஆகிடலாம். ஏன்னா இங்கே மினிமம் 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன்லேருந்து மினிமம் ஏஜ் லிமிட் 18 தான். அதுக்கே நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. நிறைய பேருக்கு என்னென்னா அந்த வாய்ப்புகள் தெரியறதில்ல. அப்படி வாய்ப்புகள் தெரியும் போது அவங்களுக்கு என்ன ஆகிருதுன்னா வயசாகிறது, ஏஜ் பார் ஆகிருது. ஒரு 28 வயசு ஆகிறது, 30 வயசுக்கு மேலே ஆகிறது. அதுக்கடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் மேம் லாஸ்ட் சான்ஸ், இன்னும் ஒரு சான்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிருது. ஸோ 18 வயசுல இருந்தே காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஓகே, திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். ஸோ நியூ பேட்சஸில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.